வணக்கம். இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் மாதத்தோட பென்ஷன் பற்றியும், ரெண்டாவது பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎஸ்பி அக்கௌண்ட்டில் வந்து உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர், ப்ரைமரி அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து எப்படி இருக்கணும், எப்படி இருந்தாச்சுனாக்கா உங்களோட டிஎஸ்பி பெனிஃபிட் வந்து நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் உங்களோட அந்த டிஎஸ்பி பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்காம போக வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரெண்டு பாயிண்ட்டையும் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே போல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நவம்பர் மாதத்துக்கான பென்ஷன் மெசேஜ் வந்து ஸ்பார்ஸ் தரப்பில் வந்து வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மெசேஜை கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த லம்சம் அமௌண்ட் 20ஆம் தேதி வந்து கிரெடிட் ஆன அந்த டிஏ அரியரோட அதுக்கான மெசேஜும் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கான லம்சம் அமௌண்ட்டுக்கும் சரி, அதே போல் நவம்பர் மாதம் பென்ஷனுக்கான பென்ஷன் ஸ்லிப் வந்து ஸ்பார்ஸில் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட கேல்குலேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துங்க. அதே போல் ரிவிஷன் ஆன டிஏக்கு தகுந்தாப்பில் உங்களோட பென்ஷனும் வந்து அதிகரித்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 29 நவம்பர் 2024 வந்து உங்களோட பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 30ஆம் தேதிக்கு ஒரு நாள் முன்னாடியே. ஏன் வந்து ஒரு நாள் முன்னாடியே கொடுக்குறாங்கனாக்கா, 30ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கிழமையாக இருக்கிறதுனால ஒரு நாள் முன்னாடியே 29ஆம் தேதி உங்களுக்கு வந்து பென்ஷன் கிரெடிட் ஆகிடும். ஸோ இது வந்து 29ஆம் தேதி நைட்டு ஆகலாம். ஸோ எனக்கு வந்து 29ஆம் தேதி வந்தாச்சு பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் குரூப்பில் வந்து மெசேஜ் போடாதீங்க. 29நாக்கா 29 நைட்டு 10 மணி 12 மணி அந்த மாதிரி கூட ஆகலாம். இல்லை உங்களுக்கு டேலியே கூட ஆகிடலாம். அப்படி ஆகலனாலும் ஒரு சில பேங்க்குகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சர்வர் டவுன்னால ஏதாவது எரர் இருக்குனாலும் உங்களுக்கு சனிக்கிழமை வந்து பென்ஷன் கிரெடிட் ஆகிடும். அதாவது 30 நவம்பர் 2024 உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். ஆனால் மேக்ஸிமம் பென்ஷன் இருக்குது 29ஆம் தேதியே வந்து பென்ஷன் கிடச்சிடும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பென்ஷன் ஸ்லிப் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது கீழே வந்து உங்களோட நெக்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு காட்டும். இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து மெயில், அதாவது இமெயில் ஐடி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க ஸ்பார்ஸில் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி பென்ஷன் ஸ்லிப் வரும். ஸோ அதில் கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த டேட்டில் உங்களோட நெக்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் டியூ டேட் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த டேட்டில் வந்து உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுங்க. ஏன்னாக்கா இப்போ இந்த நவம்பர் மாதம் வந்து எல்லாரும் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்களான்னு சொல்லிட்டு உங்களையுமே கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா பென்ஷனருக்குமே இது வந்து பொருந்தாது. உங்களோட லாஸ்ட் வருஷம் வந்து நீங்கள் எப்போ லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்களோ அங்கேருந்து ஒரு வருஷம் கரெக்டாக நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கனாக்கா அந்த டேட்லேயே உங்களுக்கு டியூ டேட் வந்து வரும். ஸோ உங்களோட பென்ஷன் ஸ்லிப் வந்து எந்த டேட்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டில் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுங்க. யாருக்கெல்லாம் பிப்ரவரியோ இல்லை மார்ச்சோ இல்லை மே ஜூன் இந்த மாதிரி வந்து இருக்கோ அவங்கெல்லாம் இந்த மாதம் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நவம்பர் மாதம் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டில் எந்த மாதம் வந்து கொடுத்துருக்காங்களோ, எந்த வருஷம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதம் அந்த வருஷம் வந்து நீங்கள் கொடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎஸ்பி அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விதமான அக்கௌண்ட் ஒன்று இருக்கும். ஒன்று வந்து நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருப்பீங்க, இல்லைனாக்கா சிங்கிள் அக்கௌண்ட்டில் இருப்பீங்க. பென்ஷன் வாங்குகிற அக்கௌண்ட்டும் சரி, நீங்கள் சேலரி வாங்குகிற அக்கௌண்ட்டும் சரி. இப்போ நீங்கள் வந்து ஆன் சர்வீஸில் சேலரி வாங்குறீங்க அப்படின்னாக்கா உங்களோட அக்கௌண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் அக்கௌண்ட்டாக இருக்கும். அந்த டிஎஸ்பி அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஜாயிண்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த பிரச்சனை வந்து வராது. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒய்ஃபாக கூட ஒரு அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் பண்ணுறீங்கனாக்கா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாராக இருக்கணும் அப்படின்னாக்கா, யார் வந்து பென்ஷனரோ இல்லை யார் வந்து சேலரி பர்சனோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைமரி அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கணும். அதோட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண பிறகு யார் வந்து ப்ரைமரி அக்கௌண்ட் ஹோல்டரோ அவர் வந்து இறந்துடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் தான் அவங்களோட நாமினிக்கு வந்து அந்த பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து சிங்கிள் அக்கௌண்ட் வந்து வச்சுட்ருக்கீங்க அப்படின்னாக்கா, சிங்கிள் அக்கௌண்ட் வச்சுட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் அதில் நாமினி வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. சிங்கிள் அக்கௌண்ட்டில் நாமினி ஆட் பண்ணியிருப்பீங்க. ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்குது அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் பெனிஃபிஷரி வந்து அவங்களா இருப்பாங்க. அதுவே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைமரி அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பென்ஷனர் வந்து ப்ரைமரி அக்கௌண்ட் ஹோல்டராக இல்லாமல் செகண்டரி அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்காங்க அப்படின்னாக்கா, இப்போ உதாரணமாக உங்களோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ப்ரைமரி அக்கௌண்ட் ஹோல்டராகவும் சேலரி பர்சன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்டரி அக்கௌண்ட் ஹோல்டராகவும் வந்து இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்து இவங்களுக்கு எதனா ஆனால் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இவங்களுக்கு ஆகுது அப்படின்னாக்கா இங்கே வந்து ஆகாது. ஏன்னா ப்ரைமரி அக்கௌண்ட் ஹோல்டர் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க பேரில் ஆயிடுச்சு. இப்போது காயத்ரின்றவங்க வந்து ப்ரைமரி அக்கௌண்ட் ஹோல்டராகவும், இங்கே வந்து
ரகுராமன்றவங்க வந்து செகண்டரி அக்கௌண்ட் ஹோல்டர் அவங்க இருக்காங்க அப்படின்னாக்கா இவங்க தான் வந்து பென்ஷனராக இருந்திருப்பாங்க. ஸோ பிரைமரி அக்கௌண்ட் ஹோல்டர் இந்த அக்கௌண்ட்டுக்கான இப்போ பென்ஷன் வர அக்கௌண்ட் வந்து இவங்க நேமில் இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பென்ஷன் வரும். ஆனால் டிஎஸ்பி பெனிஃபிட் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் யார் வந்து பென்ஷனரோ யாருக்கு வந்து அந்த பெனிஃபிட் கிடைக்குமோ டிஃபென்ஸில் யார் சர்வீஸ் பண்ணாங்களோ அவங்க வந்து பிரைமரி அக்கௌண்ட் ஹோல்டர் வைங்க. செகண்டரி அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து அவங்களோட நாமினி. நெக்ஸ்ட் வந்து யார் வந்து அந்த பெனிஃபிட்டை வந்து எடுக்க முடியுமோ அவங்களும் வந்து நீங்கள் செகண்டரி அக்கௌண்ட் ஹோல்டரை வந்து வைங்க. இந்த மாதிரி ஒரு சில பென்ஷனர்களாக இந்த மாதிரி தப்பு நடந்திருக்கு. ஸோ அதனால் உங்களோட பிரைமரி அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து நீங்களாக இருக்கணும். யார் வந்து பென்ஷன் வாங்குறாங்களோ சர்வீஸ் வந்து யார் பண்ணாங்களோ அவங்க வந்து பிரைமரி அக்கௌண்ட் ஹோல்டரை வந்து வைங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்கா அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸ்பார்ஸில் உங்களோட பென்ஷன் அக்கௌண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து எங்கே போகணும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து அலைய தேவையில்லை. ஆல்ரெடி நம்மளோட சேனல்லே வந்து அக்கௌண்ட் நம்பர் எப்படி ஸ்பார்ஸில் வந்து நம்மளோட பென்ஷன் அக்கௌண்ட் நம்பர் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதனால் உங்களோட பென்ஷன் எந்த அக்கௌண்ட்டு வந்து நீங்கள் ஜாயிண்ட்டாக பண்ணுறீங்களோ பிரைமரி அக்கௌண்ட் ஹோல்டரை நீங்கள் எதை வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் செக்லீஃப் மட்டும் வாங்கிட்டு அந்த செக்லீஃபை அப்லோட் பண்ணி நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஸ்பார்ஸ் மூலிமா வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ மூலிமா நான் என்ன உங்களுக்கு வந்து தெரியப்படுத்த முயற்சி பண்ணினோம் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.